ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் 15ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, பீகார் பேரவை உறுப்பினர்கள். ஸோ இந்த பீகார் பேரவையில் வந்து நமக்கு தெரியும் எலெக்ஷன் நடக்க இருக்குது அப்படிங்கிறது. ஸோ பெரிய ஒரு பரபரப்பான சுச்சுவேஷனில் தான் நடக்க இருக்குது. அப்போது இங்கே உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 243 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். பீகார் பேரவை உறுப்பினர்கள் இத்தனை பேருன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இதோட ரிலேட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்மளோட தமிழ்நாட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாநில சட்டமன்றம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா, இதுக்கு எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரை கவர் ஆகும், எந்த பார்ட்டில் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 6ல் வரும். அண்ட் எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரனா, ஆர்டிக்கல் 168லேருந்து 212 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் தான் இந்த மாநில சட்டமன்றத்தை பற்றினது. இதில் சில இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் பார்க்கணுன்னா, ஆர்டிக்கல் 168 சட்டமன்றத்தோட அமைப்பு. அதாவது சில மாநிலங்களில் இப்போ நமக்கு தெரியும், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 6 மாநிலங்களில் இரு அவை அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ சட்ட மேலவை சட்டப்பேரவை அப்படிங்கிறது இருக்கும். அண்டு மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் ஒரு அவை தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலையுமே சட்டமேலவை அப்படிங்கிறது இருந்திருக்கும். 1986ல் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது அந்த சட்டமேலவை ஒழிக்கப்பட்டிருக்கும். அந்த டைமில் சட்டமேலவையோட தலைவராக இருந்தவர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்போது இப்போ வந்து அதுக்கப்புறம் 7 பிளேசஸில் 7 ஸ்டேட்டில் வந்து இருந்திருக்கும் இந்த பை கேமரலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஜம்மு காஷ்மீரை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரியாக மாற்றிருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறமா அது 6ஆக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா. ஸோ இந்த சைடு லெஃப்டில் எடுத்துட்டிங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கும். மேலே வந்து பீகார் அண்ட் யூபி. ஓகேவா? ஸோ இந்த பிளேசஸ்லாம் இருக்குது. இது வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ 168 சட்டமன்ற அமைப்புன்னு பார்த்துட்டோம். 169 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சட்ட மேலவையை ஒழித்தல் அல்லது உருவாக்குதல். ஒரு சட்ட மேலவையை ஒழிக்கிறது உருவாக்குறது. இப்போ தமிழ்நாட்டில் 1986ல் ஒழிச்சாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அது இந்த 169 படி தான். 170 பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையோட அமைப்பு. சட்டப்பேரவை அப்படிங்கிறதுல எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும், அதுக்கு தலைவர் யார், அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை சொல்கிறது 170. 171 வந்து சட்ட மேலவை அமைப்பு. ஸோ சட்ட மேலவையில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க அதை பற்றியெல்லாம் சொல்கிறது இது. இப்போது சட்டப்பேரவைக்கு இன்னொரு பெயர் இருக்குது, விதான் சபா அப்படின்னு சொல்லுவாங்க. சட்ட மேலவைக்கு வந்து விதான் பரிஷத் அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படுது. ஸோ சட்டப்பேரவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தோட பாப்புலேஷனுக்கு தக்கவாறு மாறுபட்டுட்டே இருக்கும். அப்படி பார்க்குறப்ப மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ் எவ்வளோ தான் இருக்கணும்னா, அது பாப்புலேஷனை பேஸ் பண்ணி இருந்தாலுமே 500க்கு மிகாமல் இருக்கணும். அதே மாதிரி 60க்கு கம்மியாகாமல் இருக்கணும். இதுதான் சட்டப்பேரவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை அந்தந்த பாப்புலேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதெல்லாம் சில இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ். இப்போ நம்ம சட்டப்பேரவை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு சபாநாயகர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த சபாநாயகரை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஏஐ தரவு மையம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு டேட்டா சென்டர் அப்படிங்கிறது எங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா, விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்தில் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இது யாருக்கு கூட இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒப்பந்தம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் இருக்கு இல்லையா, கூகுள் நிறுவனத்துக்கு கூட. இந்த கூகுளுக்கு கூட வேறு யார் சேர்ந்து இதை பண்ண போகிறாங்கன்னா, நம்ம அதானி குழுமமும் ஏர்டெல் நிறுவனமும் சேர்ந்து இதை பண்ண போகிறாங்க. அண்ட் இந்தியாவில் ஃபஸ்ட்டாக ஒரு ஏஐ நகரம், இந்த மாதிரி ஏஐ டேட்டா சென்டர் அமைய இருக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு வெளியே இந்த கூகுள் மூலமாக நிறுவப்படுற ஒரு மிகப்பெரிய ஏஐ டேட்டா சென்டர் அப்படின்னா இந்த விசாகப்பட்டினத்தில் நிறுவப்படக்கூடியது தான். அதனால இதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஸோ இதை வந்து மாநில திட்டக்குழு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குடும்பங்களோட வரவு செலவில் பெண்கள் வந்து முக்கிய பங்காற்றுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இப்போ கேட்குறாங்க இல்லையா. நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கீம் கொடுத்து அந்த ஸ்கீமில் வந்து என்ன மாதிரி பெனிஃபிஷியரிஸ் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதையே கூட ஒரு பாயிண்டாக வச்சு அவங்க கேட்கலாம். பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பு ஆற்றுதா அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது தெரியணும். ஓகே. ஸோ இதில் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 15 செப்டம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மாதம் மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் அப்படிங்கிறது அவங்க அக்கௌண்ட்டில் கொடுப்பாங்க. இது வந்து சர்டைன் கிரிட்டேரியா பேசிஸில் தான் இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. இந்த திட்டக்குழு அறிக்கை கொடுத்த அந்த திட்டக்குழு பார்த்தோம் இல்லையா, அந்த மாநில திட்டக்குழுவோட துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயரஞ்சன் அப்படிங்கிறவர் தான் துணைத் தலைவராக இருக்கார்.
இந்த மாநில திட்டக்குழு அப்படிங்கிறது எப்போ நிறுவப்பட்டுச்சு அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி நிறைய கிளாஸஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அது தெரிஞ்சிச்சு ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அப்படி இல்லைனா நான் தெரியலனாலும் சொல்லுங்கள், நான் கமெண்டில் ஆன்சர் சொல்கிறேன். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த நான் முதல்வன் திட்டம் March 1, 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு ஒரு திறன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்து அதன் மூலமாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுக்கறது தான் இந்த திட்டம். அண்ட் இந்த திட்டத்தோட சேட்பாட் தான், அதோட நேம் என்ன அப்படின்னா இளையா அப்படிங்கிற சேட்பாட் இருக்கும். இதில் வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு கீழே நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. கல்லூரி கனவு திட்டமாகட்டும், உயர்வுக்கு படி அப்படிங்கிற ஒரு திட்டம், நிரல் திருவிழா அப்படிங்கிற திட்டம், இதெல்லாம் இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்தது. அண்ட் இதுக்கு கீழே தான் யூபிஎஸ்சி ட்ரைனிங், எஸ்எஸ்சி ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறாங்க. அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாமில் இந்த நான் முதல்வன் திட்டம் ஸ்காலர்ஷிப்பை கிளியர் பண்ணீங்க அப்படின்னா 7500 ப்ரிலிம்ஸுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போகிறவங்களுக்கு வந்து 25,000 கொடுப்பாங்க. மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போகிறவங்களுக்கு 50,000 அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இந்த 50,000 அப்படிங்கிற அமௌண்ட் இன்டர்வியூ போகிறவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட் வந்து 2025-26 பட்ஜெட்டில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படிங்கிறது 2018 23 வரைக்கும் ஒரு டைம் பீரியடுக்கு கொண்டு வந்திருப்பாங்க ஒரு பாலிசி அப்படிங்கிறது. அண்ட் இது முடிஞ்சனால இப்போ 2023 ஒரு புது பாலிசி போடப்பட்டிருக்குது. இது வந்து டான்சிம் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் வருது. ஸோ அந்த டான்சிம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2018 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த நகரிய மேம்பாட்டு கொள்கை. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2011 இன்டெகிரேட்டட் அர்பன் டெவலப்மெண்ட் மிஷன் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் 2011 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இன்னொன்று பார்க்கணும் அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு ஹவுசிங் யூனிட், ஸோ தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு அப்படிங்கிறது 1947 அந்த டைமில் இருந்தே நமக்கு வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த நேம்லேயே வந்து ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது இப்போ 2024 கொண்டு வந்திருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஸ்கீம் 2024. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு இருக்கு இல்லையா, அது வந்து குடிசை மாற்று வாரியம், அது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு. ஸோ இந்த என்எஸ்ஜி அப்படிங்கிறவங்க இது ஆக்சுவலாக 1984 வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேபினெட் டிசைட் பண்ணி 1986 வந்து இது நடைமுறைக்கு வந்திருக்கும், எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட 41வது ஃபவுண்டேஷன் டே, ஏன்னா கேபினெட் வந்து டிசைட் பண்ணி அதை பாஸ் பண்ணிட்டாங்க அந்த ரெசல்யூஷனை, அதனால நம்ம 1984 கணக்கு வச்சோம் அப்படின்னா இப்போ 41வது ஃபவுண்டேஷன் டே அப்படிங்கிறத இப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பேசும்போது அமித்ஷா அவர்கள் வந்து சில முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் பற்றியும் சொல்லியிருப்பார். ஒரு 3 ஆப்ரேஷன்ஸ் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அஸ்வமேதம், ஆப்ரேஷன் வஜ்ரசக்தி, ஆப்ரேஷன் தங்கு சுரக்ஷா அப்படிங்கிறது. இதில் ஆப்ரேஷன் அஸ்வமேதம் வந்து 1993 நடத்தியிருப்பாங்க. இது வந்து இந்த டெரரிஸ்ட் வந்து ஒரு பிளேனை வந்து ஹைஜாக் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த ஆப்ரேஷன் அஸ்வமேதம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணாங்க. ஆப்ரேஷன் வஜ்ரசக்தி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24, 2002 வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. குஜராத்தில் இருக்க ஒரு கோவிலில் வந்து டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் ஆப்ரேஷன் வஜ்ரசக்தி அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆப்ரேஷன் தங்கு சுரக்ஷா பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2016 கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பதான்கோட்டை ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இங்கேயுமே வந்து இந்த டெரரிஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறது பிளான் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக ஆப்ரேஷன் தங்கு சுரக்ஷா அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இது எல்லாமே நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு இவங்களால் நடத்தப்பட்ட ஆப்ரேஷன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்கலாம். ஸோ இந்த என்எஸ்டி அப்படிங்கிறதோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வத்ர சர்வோட்டம் சுரக்ஷா. ஸோ கேட்கலாம், இது ரொம்ப முக்கியம். சர்வத்ர சர்வோட்டம் சுரக்ஷா அப்படிங்கிறது தான் என்எஸ்ஜியோட மோட்டோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கடல்சார் வார விழா அப்படிங்கிறது எங்கே எப்போலேருந்து எப்போ வரை நடக்குதுன்னா அக்டோபர் 27 31 வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க, மகாராஷ்டிரா மும்பையில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ஷிப் ராக்கெட். ஸோ இந்த ஸ்டார்ஷிப் ராக்கெட் அப்படிங்கிறது யார் ஏவி இருக்காங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்பேஸ் எக்ஸ் தான் விண்ணில் ஏவி இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இதை வந்து லான்ச் பண்ணியாச்சு. அண்ட் இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 123 மீட்டர் வந்து உயரம் கொண்டதாமா. இதுதான் உலகத்திலேயே ரொம்ப மிகப்பெரிய அண்ட் ரொம்ப
ரொம்பவே பவர்ஃபுல்லான ராக்கெட் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஸ்டார்ஷிப் யாரோடதுன்னு கேட்டால் ஸ்பேஸ் எக்ஸோடது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். அடுத்தது இந்தியா டிஜிட்டல் கூட்டமைப்பை மேம்படுத்த ஒப்பந்தம். யாரு கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னா யூகே கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதில் என்ன நேமில் இந்த ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இந்தியா யூகே கனெக்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் சென்டர் அப்படிங்கிற நேமில் தான் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சென்டர் அப்படிங்கிறது அந்த கொண்டு வரப்பட இருக்குது. ஸோ நேற்று கூட பார்த்துருப்போம் 14வது கட்ட பேச்சுவார்த்தை வர்த்தக உறவுல அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதோட ஒரு பார்ட்டு தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து ஒரு அவார்டு கென்டன் ஆர் மில்லர் அவார்ட் 2025. ஸோ இது யாருக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காசிரங்கா நேஷ்னல் பார்க் இருக்கு இல்லையா, அசாமில் இருக்கிறது. இது வந்து ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களுக்கு ரொம்ப ஃபேமஸானது தான் இந்த காசிரங்கா நேஷ்னல் பார்க். இது வந்து இந்த அவார்டு யார் கொடுக்குறாங்கன்னா IUCN கொடுக்குறாங்க, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இவங்க தான் கொடுக்குறாங்க. இந்த IUCN 1948 வந்து நிறுவப்பட்டிருக்கும். ஸோ இதில் தான் வந்து ரெட் டேட்டா புக் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அழியும் தருவாய் உள்ள விலங்கினங்கள் எல்லாம் அதில் வந்து வகைப்படுத்தி இருப்பாங்க. ஸோ இது வந்து என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ், அதுக்கப்புறம் மோர் வல்னரபிள் என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ், வல்னரபிள் என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ், அந்த மாதிரி நிறைய கேட்டகரியாக வந்து வகைப்படுத்தி இருப்பாங்க. அழியும் வகையில் உள்ள விலங்கினம், உயிரினம், இல்லைன்னா மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள விலங்கினம், ஆபத்தான நிலையில் உள்ள உயிரினம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கேட்டகரிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ரெட் டேட்டா அப்படிங்கிற புக்கில். இந்த அவார்ட் பார்த்தீங்கன்னா கென்டன் மில்லர் அவார்டு இருக்கு இல்லையா, இந்த அவார்ட் பார்த்தீங்க அப்படின்னா கென்டன் ஆர் மில்லர் அப்படிங்கிற அவார்டு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க. ஸோ 2006 கொடுத்துட்ருக்காங்க. இது எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நேஷ்னல் பார்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஏதாவது புதுமையாக பண்ணுறாங்க, அதை வந்து கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேஷ்னல் பார்க்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி இவங்க அவார்ட் கொடுப்பாங்க. அதுதான் இந்த கென்டன் மில்லர் அப்படிங்கிற அவார்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்டர்ன் அண்டார்டிகா இருக்கு இல்லையா, அண்டார்டிகா துருவ பகுதியில் இருக்கக்கூடியது. ஸோ அங்கே வந்து இந்தியாவோட நியூ ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இந்த துருவ பகுதிகளில் எந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் இது கொண்டு வரப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டாக இந்தியாவோட ஒரு பெர்மனண்ட் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறது அண்டார்டிகா இந்த ரீஜியனில் எப்போ நிறுவப்பட்டிருக்கும்னா 1983. அதோட நேம் வந்து தக்ஷின் கங்கோத்ரி. பட் அது வந்து இப்போ செயல்படலை. அதுக்கப்புறமா செகண்ட் 1988 மைத்ரி அப்படிங்கிற பெயரில் ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு இந்த ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கும். ஸோ இதை சுற்றி ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட நேம் பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி அப்படிங்கிறது. அண்ட் இதுவுமே இப்போ வந்து பெருசாக செயல்பாட்டில் கிடையாது. ஸோ இப்போ மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பாரதி அப்படிங்கிறத 2012 வந்து நிறுவப்பட்டிருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதுக்கப்புறமா இப்போ மைத்ரி 2 அப்படிங்கிறது 2025 நியூ ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது பிரதான் மந்திரி கதி சக்தி. ஸோ 13 அக்டோபர் 2021 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட திட்டம். இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷம் கம்ப்ளீட் ஆனனால 4th இயர் ஆனிவர்சரி அப்படிங்கிறது இப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது இந்த கதி சக்தி எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும், உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் இந்தியாவோட அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 வருட ப்ராஜெக்டாக இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ 4th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, இதுக்கு கூடயே ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கதி சக்தி ஆஃப்ஷோர் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கீம் என்ன, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எத்தனை வருஷத்துக்கானது அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது ஃபேர் சேஃப் ஃபர்சத் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இது வந்து ஃபிக்ஸட் ஃபேர் ஸ்கீம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இது எதோட ரிலேட்டட் ஆனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ஃபேர் இருக்கு இல்லையா, இப்போ விமான கட்டணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா சில நேரத்தில் ரொம்ப பீக்குக்கு போகும், சில நேரத்தில் வந்து கம்மியாகும். இப்போ நமக்கு தெரியும் தீபாவளி டைமில் வந்து பஸ்ஸோட ரேட்டெல்லாம் எப்படி அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ நேற்று புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ரேட்டாக இருக்கும், இன்றைக்கி புக் பண்ணால் ஒரு ரேட்டு, இன்றைக்கி நைட்டு புக் பண்ணால் ஒரு ரேட்டு, நாளைக்கு புக் பண்ணால் ஒரு ரேட்டு, அந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் விமான கட்டணம் அப்படிங்கிறதுமே ஒரு நிலையாக இல்லாமல் மாறிட்டே இருக்குது. ஸோ இந்த நிலைமை மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டில் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் வர்றது அப்படிங்கிறது கம்மியாக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து பயணம் செய்கிற வகையில் ஒரு கன்வீனியண்டான ஒரு ஏர் ட்ராவல் அப்படிங்கிறது எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் இந்த ஃபேர் சேஃப் ஃபர்சத் அப்படிங்கிற ஸ்கீம்.
அடுத்தது ஆஸ்திர ஹிண்ட் 2025. ஸோ இது வந்து கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையிலானதுன்னா பேர்லேயே இருக்கு இல்லையா, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா. ஸோ ஃபஸ்ட் எடிஷன் 2022 ராஜஸ்தானில் நடந்திருக்கும், 2024 புனேல நடந்திருக்கும். இப்போ 2025 பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டு எலிமினேட் மதர் டு சைல்டு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெச்ஐவி, ஹெபாட்டிட்டிஸ் பி அண்ட் சிஃபிலிஸ். அதாவது தாய் மூலமாக சேக்கி பரவக்கூடிய இந்த ஹெச்ஐவி நோயாகட்டும், ஹெபாட்டிட்டிஸ் பி நோயாகட்டும், சிஃபிலிஸ், இந்த நோய்கள் எல்லாமே ஒரு பிளேஸில் ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக இல்லை. இந்த நோய்களெல்லாம் தாயிட்டேருந்து சேக்கி இல்லாமல் 2019 இருந்து இந்த நிலைமை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த கண்ட்ரினா மால்டீவ்ஸ். அடுத்தது இந்தியாவோட ஃபஸ்ட்டு வியரபிள் பேமெண்ட் ஈகோசிஸ்டம் இன் அ டிவைஸ். ஸோ ஒரு ரிங் ஒன் அப்படிங்கிறது இதோட பேர். இதை வந்து நம்ம கையில் வந்து போட்டுக்கலாம். ஸோ அது மூலமாக பேமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம். இதை வந்து ஐஐடி மெட்ராஸும் என்பிசிஐயும் நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மேக் பண்ணியிருக்காங்க. இது என்ன நெட்வொர்க்கில் வருது அப்படின்னா ரூபே. ஸோ நமக்கு இருக்கும் அந்த ஏடிஎம் கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரூபே கார்டு, விசா கார்டு, மாஸ்டர் கார்டு அப்படிங்கிற ஒவ்வொரு இதில் வரும். இது வந்து ரூபே நெட்வொர்க்குக்கு கீழே வருது. அண்ட் என்பிசிஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2008 டிசம்பர் 19 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டே அக்டோபர் 14 இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னா எ ஷேர்டு விஷன் ஆஃப் அ பெட்டர் வேர்ல்ட், ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் எஸ்டிஜி அப்படிங்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுக்கான ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்கணும், அதுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வையை உலகத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டே அப்படிங்கிறதோட தீம், இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நமக்கு தெரியும் 2015 கொண்டு வந்திருப்பாங்க. இதோட டார்கெட் இயர் பார்த்தீங்கன்னா 2030. டோட்டலாக 17 டார்கெட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அடுத்தது சிபிஆர் அவேர்னஸ் டே அப்படிங்கிறது அக்டோபர் 17 13 17 வரைக்கும். சிபிஆர் அப்படின்னா என்னென்னா கார்டியோ பல்மனரி ரெசிடேஷன் அப்படிங்கிறது தான் இந்த சிபிஆரோட ஃபுல் ஃபார்ம். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, திடீர்னு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சிபிஆர் கொடுத்து காப்பாற்றுவாங்க. இல்லைனா இது வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட்டு தான். ஸோ அந்த அவேர்னஸ் வீக்கு அக்டோபர் 13 17 வரைக்கும். அடுத்தது வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே. இது வந்து அக்டோபர் 15 1931 ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பிறந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறது தான் உலக மாணவர்கள் தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க இந்தியாவுக்கு. எத்தனையாவது பிரசிடெண்ட் அப்படின்னா 11வது பிரசிடெண்ட். 2002 2007 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு பாரத ரத்னா வந்து 1997 கொடுத்துருப்பாங்க. அண்ட் இவங்க இறந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 27 2015 இறந்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போதே இறந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இதுதான் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கொஞ்சம் நிறைய டேட்டாஸ் தான் இருக்குது, எல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு ரீகேப் பார்த்தலாம். பீகார் பேரவை உறுப்பினர்கள் 243 பார்த்தோம். ஸோ அந்த பேரவை ரிலேட்டடான ஆர்டிகிள்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம். ஏஐ தரவு மையம், இந்தியாவோட முதல் ஏஐ தரவு மையம் நகரம் எப்படி சொன்னாலும் விசாகப்பட்டினம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 15 செப்டம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது குடும்பங்களோட வரவு செலவில் முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து பங்காற்றுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு. நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு, ஸோ என்எஸ்ஜி அப்படிங்கிறது 1984 கேபினெட் டிசைட் பண்ணி இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதோட 41st ஃபவுண்டேஷன் டே அப்படிங்கிறது இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்திய கடல்சார் வார விழா அக்டோபர் 27 31 வரைக்கும். ஸ்டார்ஷிப் ராக்கெட் ஸ்பேஸ் எக்ஸோடது. இந்தியா டிஜிட்டல் கூட்டமைப்பை மேம்படுத்த ஒப்பந்தம் வந்து இந்தியா UK போட்டிருக்காங்க. கென்டன் ஆர் மில்லர் அவார்டு காசிரங்கா நேஷ்னல் பார்க்குக்கு கொடுத்துருக்காங்க. ஈஸ்டர்ன் அண்டார்டிகாவில் இந்தியாவோட நியூ ரிசர்ச் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் வந்து மைத்ரி 2. PM கதிசக்தி 13 அக்டோபர் 2021 வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது ஃபேர்சே ஃபர்ஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது விமான கட்டணத்தை நிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஆஸ்திரா ஹிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. ஃபர்ஸ்ட் டு எலிமினேட் மதர் டு சைல்டு. ஸோ அம்மாட்டேருந்து குழந்தைக்கு பரவுகிற நோய் அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிற எதுனா மால்டீவ்ஸ். இந்தியா வந்து ஃபஸ்ட்டாக ஒரு இந்த கையிலலாம் வியர் பண்ணிக்கிட்டு பே பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் வந்து ரிங் ஒன் அப்படிங்கிறது. அண்ட் ஐஐடி மெட்ராஸும் என்பிசிஐயும் சேர்ந்து தான் இதை மேக் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டே அக்டோபர் 14. சிபிஆர் அவேர்னஸ் வீக் அக்டோபர் 13 to 17. வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே அக்டோபர் 15. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.